ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய சின்ன கிச்சன் டூர் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து 4 months ஆகுது. இருந்தாலும் இப்போ தான் வந்து எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப செட் ஆகிருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் கிச்சன் என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இதில் மேல் ரேக்கில் வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, அடுத்த ரேக்கில் வந்து ஆனியன், அது கீழே பொட்டேட்டோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு. இது வந்து மார்க்கெட் போகணுன்றதுக்காக இன்னும் அதெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்குது. கீழே லாஸ்ட் ரேக் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. கிச்சன்லேயே இந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான், வேறு ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. 4 ஸ்லாப் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மேலே ஃபுல்லாமே வந்து நான் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, அடுத்ததில் வந்து துவரம் பருப்பு, அதுக்கு அடுத்ததில் வந்து உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி பருப்பு ஐட்டம் எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, ஸோ காஞ்ச மிளகா, அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பின்னாடி வச்சுருக்கேன். தேவைப்படும் போது எடுத்துப்பேன். அடுத்தது இந்த செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே இந்த இடத்துல போட்டிருப்பேன். ஃப்ரண்ட் ரேக்கில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஸ்பைஸ் ரேக், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருப்பேன். பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். இதில் வந்து சுண்டல், வேர்க்கடலை, உடச்ச கடலை, ஓட்ஸு, அதுக்கப்புறம் கொள்ளு, லாஸ்ட்டாக வந்து பாஸ்தா போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடலை ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது வந்து ஆயில் ஐட்டம்ஸ். இது வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான், ஹெர்பல் ஹேர் ஆயில். இதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே இந்த பாதாம் எண்ணெயும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவேன். தேன், பீனட் பட்டர், சாக்லேட் சிரப் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அப்படியே வந்தோன்னா தேர்ட் ரேக்கு. இதில் வந்து சுகர், நாட்டு சக்கரை, அப்புறம் நார்மல் ஒயிட் சுகர், பூஸ்ட் இதெல்லாமே வச்சுருக்கேன். காஃபி பொடி, டீ பொடி போடுற அந்த பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இதுவுமே டிமார்ட்டில் தான் 3 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ஒன்றுத்தில் வந்து வரகரிசியும், இன்னொன்றுத்தில் தினை அரிசியும், சைடில் வந்து நாட்டு சக்கரையும் போட்டு இதுக்கு கீழே வச்சுருக்கேன். இது ஒரு 4 டயர் ஆர்கனைசர். அதில் ஒன்று எடுத்து இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஸ்நாக்ஸ், ஓப்பன் பண்ண சிப்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த தூக்கு சட்டியிலையுமே வந்து எண்ணெய், ஓப்பன் பண்ண எண்ணெய் வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை இதில் ஊற்றி வச்சுருக்கேன். சைடில் வந்து அகாரோவோட ஓவன் வச்சுருக்கேன். ரொம்ப ரேர் யூஸ் பண்ணுறது. சரி, எடுத்து மேலே வச்சுட்டா யூஸ் பண்ணாமல் விட்டுருவோமேன்னு அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள் எத்தனை லேயர் உள்ளே போட்டிருப்பேன்னு. இது அப்படியே ஒரு செட்டாகவே வந்து எனக்கு கல்யாணத்தப்போ அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், வெளியே காய வச்சுருக்கேன். சைடில் வந்து பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ரோவில் வந்து இது எல்லாமே அடங்கிடுச்சு. சைட்லேயுமே வந்து என்னுடைய 2 குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். 25 kg பிடிக்கும், அதனால் இதை வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே கடாய், என்னுடைய கடாய் கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேகு, இந்த மாதிரி கட்டை பேகு எல்லாமே, எக்ஸ்ட்ரா இருக்க பேக்ஸ் எல்லாமே சைடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஷெல்ஃபை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக அப்படியே எம்டியாக வச்சாச்சு. இதை வந்து பிஃபோர் பிக் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து இந்த வீட்டில் நிறையா ஆணி அடித்து வச்சுருக்காங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ எந்த இடம், ஹாலு, கிச்சன், பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே நிறையா ஆணி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே மாட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டாண்டுமே வந்து அவங்க அடித்து வச்சுருந்த ஆணி தான். அதில் வந்து நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். மோஸ்ட்லி நிறைய எஸ் ஹூக் வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லாத டைமில் இதெல்லாம் எஸ் ஹூக்கில் போட்டுட்டு சைடில் வந்து நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கு பக்கத்தில் இந்த ஆர்கனைசர் வந்து பழைய வீட்டு பாத்ரூமில் யூஸ் பண்ணது. ஆக்சுவலாக அங்கே வந்து நான் பாத்ரூமில் ஷெல்ஃப் எதுவுமே இல்லை, அதனால் இதை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த பாத்ரூமில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் நமக்கு கிச்சனுக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோவுக்கு கீழேயே வந்து நமக்கு வாஷ் பேஷன் வந்திருக்கு. விண்டோவுமே ஸ்லைட் விண்டோன்றதுனால ஒரு விண்டோ தான் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே இருக்க தண்ணியுமே பார்த்திங்கன்னா உப்புக்கரை அதிகமாக பிடிக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி வீடுக்கு நம்ம வரும்போதே வந்து இந்த இடத்துலலாம் இப்படி தான் இருந்தது. சரி, அதிகமாக தண்ணி சேராமல் பார்த்து தொடச்சி விட்டோன்னா அந்த அளவுக்கு தண்ணி சேராமல் உப்புக்கரை படையாமல் இருக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்குது. வாடகை வீடாக இருந்தால் என்ன, சொந்த வீடாக இருந்தால் என்ன, நம்ம இருக்க வரலாம், இது நம்ம வீடு, நம்ம தான் நீட்டாக வச்சுக்கணும். விண்டோவுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்னர் வந்து ஒரு கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு அது வந்து சரியாக ஃபிட் ஆகலை, பட் பழைய வீட்டுக்கு கரெக்டாக இருந்தது. அஞ்சரை பெட்டி வச்சுட்டு அதுக்கு கீழேயே வந்து இடிக்கல்லும் வச்சுருக்கேன். மேலே வந்து மிக்ஸி வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்லரி நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ட்ரே வச்சுருக்கேன். குக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து இந்த சைடில் வைப்பேன். நான் காலையில் வீடியோ எடுத்ததுனால வெறும் பால் பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நைஃப் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஸ்க்ரூ ட்ரைவர் எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த குக்கருடைய மூடியெல்லாம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்காக ரெண்டு இடிக்கியும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பக்கமாக கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். 3 பர்னர் வச்ச மாதிரி. ஆல்ரெடி 2 பர்னர் வச்சது இருந்தது, பட் அதை நான் கழுவுறேன்ற பேரில் கழுவி துரு பிடிச்சி போயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் அம்மா இதை வாங்கி கொடுத்தாங்க. இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கெட்டில் இருக்குது. சைடில் வந்து ஸ்விட்ச் போர்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் கெட்டில் இந்த சைடில் வச்சாச்சு. இது வந்து ஆயில் ஆர்கனைசர். பக்கத்துலேயே வந்து கல்லுப்பு, எண்ணெய், நெய் எல்லாமே வந்து ரைட் சைடில் இருந்தால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குமே இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பொரிச்ச எண்ணெய், அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இதில் ஊற்றி தோசைக்கெல்லாமே யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து தூள் உப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் பாட்டில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் எண்ணெய் ரீஃபில் பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து கவுண்டர் டாப்பை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே பார்த்தோன்னா இந்த இடத்துல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் லைனுமே வந்து ரொம்ப துரு பிடிச்ச ஒரு மாதிரி இருக்குது. சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் வேறு இருக்குது. எங்கே எலி வந்துடுமோன்னு ஒரு பேப்பர் எடுத்து சுருட்டி அந்த இடத்துல வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டப்பில் என்ன வச்சுருக்கேன்னா யூஸ் பண்ணாத ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே, பருப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா அதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கிரைண்டரை வந்து கவர் போட்டு வச்சுருக்கேன். கிரைண்டர் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. ஏன்னா எனக்கு அம்மா தான் மாவு அரைச்சி கொடுப்பாங்க. நான் ரேஷன் அரிசி வாங்கி அம்மா கிட்டே கொடுத்துருவேன். அவங்க எனக்கு மாவு அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து ஓப்பன் பண்ண பேக் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிஃபோர் கிளிப். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 மந்த் கழித்து எடுத்த கிளிப். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கீழே வேறு எந்த ஷெல்ஃபுமே கிடையாது. இந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும் ஸ்பேஸ். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் நம்மளாக வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கிளாம்ப் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல ஆணி அடித்து கொடுக்க சொல்லி அவங்க இந்த கிளாம்ப் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது ஹவுஸ் ஓனர் பண்ணல, நம்மளே தான் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்ச அப்போதைக்கு என் கையில் இருந்த ப்ளேவுட் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் ஏதாவது கலர் பேப்பர் ஒட்டலாம். அதனால் வந்து இப்போதைக்கு நான் அப்படி வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது தனியாக வந்து அமேசான்லேயோ இல்லைனா வந்து வேறு எதுலனா ஆர்டர் போடணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதாவது தாம்பூல தட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் வந்து ஹாட் பேக்கு, மிக்சியோடைய ஜார், இது எல்லாமே வந்து மேலே அந்த இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவி வெயிட் தாங்காது, பட் இது மேனேஜபிள் தான். ஒரு ஹோல்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பூனு அப்புறம் ஃபோக்கு எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற சின்ன கப்ஸு, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மேக்கர் தான் இது. இந்த ஒரு பாக்ஸ் வந்து என் பையனுடைய புக்ஸு போட்டு வச்சுருந்தேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு. சரி, இதை வந்து இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு இது கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணாத பழைய கப்ஸு, செராமிக் கப்ஸு, கிளாஸ் ஜாரு, கிளாஸ் கண்டெய்னர், கிளாஸ் செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே அதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போதைக்கு கவுண்டர் டாப்புக்கு கீழே இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிலிண்டர் பார்த்திங்கன்னா நம்மளது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து சிலிண்டர் வேறு சைடில் வச்சுருந்தோம். அதை நான் பிஃபோர் பிக் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பட் நம்ம கவுண்டர் டாப்போடைய அகலம் அதிகமாக இருக்கிறதுனால சரி சிலிண்டர் வந்து இப்படி சைடில் கொஞ்சமாக வச்சுக்கலான்ற மாதிரி நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். மேலே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் யூஸ் பண்ணாத பாத்திரம்லாம் மேலே போட்டிருக்கேன். இது வந்து பிஃபோர் பீக். இந்த வீடை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்,
எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ சின்ன கிச்சனை பார்த்து நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஸ்பேஸே இல்லை. ஒரு சைடில் காய்கறி வைக்கிற அந்த ஆர்கனைசர் இருக்குது, ஒரு பக்கம் வந்து சிலிண்டர் இருக்குது, கீழே ஷெல்ஃப் எதுவுமே இல்லை. இப்படி தான் இருந்தது ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. 2 பேஸ்கெட்டில் போட்டு 3 பேஸ்கெட்டாக போட்டு நம்ம திங்ஸ் எல்லாமே இப்படி தான் நான் வச்சுட்டு இருந்தேன். தேய்ச்சிட்டு காய வச்சுட்டு திருப்பி இந்த இடத்துல வைக்கிறது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு இப்போது நான் என்னுடைய கிச்சனை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஷெல்ஃப் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க இந்த 2 ஷெல்ஃபில் வந்து பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே இருந்த காய் ரேக் வந்து தான் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கேன். அங்கே இருந்து அந்த கலராக இருந்த இல்லையா மல்டி ஆர்கனைசர் ட்ரே, அதை வந்து நம்ம வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலான்ட்டு அந்த சைடில் வச்சுருந்த சிலிண்டரையும் மூவ் பண்ணி கவுண்டர் டாப்புக்கு கீழே வச்சுட்டேன். ரொம்ப யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் மேலே லாஃப்ட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போதைக்கு என்னுடைய கிச்சன் இப்படி தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. கிச்சன் வந்து நீட்டாக இருந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரி, சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எந்த அளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதுல தான் இருக்குது. காலையில் எழுந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வரோம் இல்லையா, வரும்போதே வந்து கிச்சன் குப்பையாக இருந்தால் பார்க்கவே பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேருக்காச்சும் இது வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், க்ளீனிங், ஆர்கனைசேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.